ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி வீட்டிலேயே ஈஸியாக நாட்டுக்கோழி கிரேவி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில். சமையலே தெரியலனாலும் பரவாயில்ல, நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்து ஈஸியாகவே சமைச்சிடுவீங்க. சரி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் காஞ்சதுக்கப்புறமா அதில் மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய், சோம்பு, கசகசா, அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஒரு அரோமா ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அரைச்சி ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் மாறும். அப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணி அது கூட வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கோகோனட் சேர்த்து தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம். இது மூணும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொடியோடு சேர்த்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி ஓரம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஆயில், ஸ்பைசஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாட்டுக்கோழி 1.5 கிலோ வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே இது கூட சேர்த்து நல்லா அந்த எண்ணெயோடையும் ஸ்பைசஸோடையும் நான் கிண்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் 2 பெரிய டொமேட்டோவை அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோ சாறு நல்லா அந்த நாட்டுக்கோழியோட வதங்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே இதில் ஊற்றி நல்லா நாட்டுக்கோழியோடு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அதோட பேஸ்ட் உள்ளே இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா அதை கொதிக்க விடுங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி மாதிரி பண்ணுறீங்கன்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க, இல்லை குழம்பு மாதிரி பண்ணுறீங்கன்னா அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போ அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 10 முந்திரி எடுத்து அதில் அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். முந்திரி அரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும். கொதிக்கும் போது 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபைனலாக இதெல்லாம் சேர்ந்து கொதிச்சும் போது கரெக்டாக மேல்மூடி போட்டு 6 விசில் எடுத்துக்கோங்க. சாதா சிக்கன்னா கம்மியாக போகலாம், பட் இது நாட்டுக்கோழின்றதுனால கண்டிப்பாக 6 விசில் வைக்கணும். அவ்வளோதான். 6 விசில் முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுவே தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்குனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருச்சுன்னு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தி இது. இது வரைக்கும் இதை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.